ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். இப்போ அழகிட்டு வாய்ப்பாடு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம சயின்ஸு, சோசியல் சயின்ஸ், தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம இன்னொரு சேனலில் போட்டிருக்கோம். அவருடைய லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஃபார்முலா சொல்லிடுறேன், இது எப்படின்னு சொல்லிட்டு விதிகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நேர் அப்படின்னா ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. நேர்னா என்ன? ஒன்று, அவ்வளோதான். சரியா? இப்போது ஒரு குறில் தனித்து வந்திருக்கா, அப்போ நேர்னு எடுத்துக்கணும். ஒரு குறிலோட ஒரு ஒற்றை கன்சிடரே பண்ணக்கூடாது, அப்போ வந்து ஒன்று தான். அப்புறம் ஒரு நெடில் தனித்து வந்திருக்கா, அதுவும் என்னது? நேர் தான். அதே மாதிரி ஒரு இதோட ஒரு ஒற்று தான் கன்சிடர் பண்ண சொல்லிட்டாலும் அப்போ ஒன்று தான். அப்போ என்ன அர்த்தம்? நேர்னா ஒன்றுன்னு அர்த்தம், முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நிறையை பார்ப்போம். நிறைனா என்ன? நிறைனா ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு குறில் வந்திருந்தாலும் நிறை. ரெண்டு குறில் பக்கத்தில் ஒற்று இருந்தால் கன்சிடர், அப்போ ரெண்டு குறில் தானே அர்த்தம். அப்படி இருந்தாலும் நிறை தான். ஒரு குறில் ஒரு நெடில் வரலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒற்று வந்தால் கன்சிடர் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது என்ன? நிறை. அப்போ நிறைனா என்னென்னு வச்சுக்கோங்க? ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சிருச்சா இது? அப்புறம் மூணாவது ஃபார்முலா வந்து நேர் வந்துச்சுன்னா தேமா, நிறை நேர்னு வந்துச்சுன்னா புளிமான்னு எழுதணும். நிறைன்னு வந்துச்சுன்னா கருவிலம், நிறைன்னு வந்துச்சுன்னா கூவிலம் எழுதணும். இதில் கடைசியில் மூணாவதாக எல்லாத்துலேயும் நேர்னு சேர்த்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், எல்லாத்துலேயும் இங்கே காய்னு சேர்க்கணும், அவ்வளோதான். இல்லை கடைசியில் நிறைன்னு சேர்த்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் கனின்னு சேர்க்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் இப்போ திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 சீர் இருக்கும். அப்போ லாஸ்ட்டு 7வது சீர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் வந்து நம்ம நேர்னு முடிஞ்சுன்னா நாலுன்னு எழுதணும், நிறைன்னு முடிஞ்சுன்னா மலர்னு எழுதணும், நேர்புன்னு முடிஞ்சுன்னா காசுன்னு எழுதணும், நிறைபுன்னு முடிஞ்சுன்னா பிறப்புன்னு எழுதணும், அவ்வளோதான். ஸோ இதையே நீங்கள் மக்கப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு திருக்குறளை எப்படி பிரித்து வாய்ப்பாடு எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா?